வீட்டில் நாம் விளக்கெல்லாம் இந்த மணிக்கு ஏற்றி வச்சுட்டு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய விளக்கு வந்து ரொம்பவே இதாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் டல்லாக தெரியும் அந்த விளக்கு கலர் எல்லாமே. என்னுடைய விளக்கு அப்படி தாங்க க்ளீன் பண்ணி நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சிங்க. இந்த மாதிரி இருக்க விளக்கை எப்படி நாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், அப்படி தங்க மாதிரி ஜொலிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டு விளக்கை தங்க மாதிரிக்கு ஜொலிக்க வைக்கலாங்க. அதுக்கு நாம் இப்போ இந்த விளக்கெல்லாம் எல்லாத்துலேயுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. நான் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இப்போ அதில் இருக்க எண்ணெய் டஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டாக்கி நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. 2-3 டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரிக்கு க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிறதுங்க. இந்த பண்ணி தொடச்சி எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சையே நம்ம ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நான் அதுக்கு இப்போ வந்து நம்ம பாத்திரம் தேய்க்க பவுட்ரு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். சபீனா பவுட்ரு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த சபீனா பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பாத்திரம் மட்டும் இல்லைங்க, பூஜை பாத்திரமே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. நல்லா இந்த மாதிரிக்கு உங்கள்கிட்ட லெமன் அதிகமாக இருந்ததுனாக்கி நல்லா அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நான் வந்து இப்போ வந்து நார்மல் தண்ணி தாங்க வச்சுருக்கேன். தண்ணியை தாங்க விட்டு கரைச்சி தோசை மாவு பருறதுக்கு இப்போ நான் இதை கரைச்சி எடுத்துக்கிட்டு விளக்கில் எல்லாத்துலேயுமே இந்த மணிக்கு நல்லா ஜஸ்ட் அப்ளை பண்ணி மட்டும்தாங்க விட்ருக்கேன். இந்த மாதிரிக்கு நம்ம வந்து எல்லா பக்கமுமே நம்ம வீட்டில் எத்தனை பூஜை பாத்திரங்கள் எல்லாமே இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரிக்கு அப்ளை பண்ணி விட்டுக்கிடுதேங்க. ஜஸ்ட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு வந்து அப்படியே ஊற வச்சிடணுங்க. நம்ம வந்து இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சிங்க. அப்படி ஊறி நல்லா இந்த மாதிரிக்கு காஞ்சிட்டுங்க நல்லாவே. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்குது அப்படிங்கிறத. அந்த பாத்திரம் தட்டுலாம் எந்த அளவுக்கு கருத்து போய் இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நான் இதுக்கு ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த லெமன் வச்சு தாங்க நம்ம லைட்டாக அப்படி தேய்ச்சி விட போகிறோம். இது தேய்க்க பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பாத்திரம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க நல்லா இந்த மாதிரிக்கு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. சூப்பராக நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு கிடைக்குங்க. இந்த சபீனாவையும் லெமனையும் வச்சு நம்ம இப்படி தேய்க்கும்போது பார்த்திங்கனாலே நம்மளுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ரொம்பலாம் நம்ம கை வலிக்க தேய்க்கவே வேண்டாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சையே நாம் தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. நம்ம வீட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. நான் இப்போ ஒவ்வொரு பொருளையுமே இப்படி தேய்ச்சி காமிக்கிறேங்க. விளக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக நம்ம இப்படி தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே இதை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணாமலே வச்சுட்டேன். கன்சீவாக இருந்ததுனால என்னால் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியலைங்க. கண்டிப்பாக நான் என்னுடைய கன்சீவான வீடியோவை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு பேபி பார்த்திங்களா எனக்கு 12 வருஷத்துக்கு அப்புறமா வைஷ்ணவி பாப்பா கிடச்சாங்கங்க. இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கி 2வது நான் கன்சீவ் ஆகியிருக்கேங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சஷ்டி விரதம் இருந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்பவே எனக்கு கிடச்சிதுங்க. நிறைய பேருக்கு சஷ்டி விரதம் இருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறத ஒரு நாள் நான் வீடியோ எல்லாமே நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேங்க. கண்டிப்பாங்க விரதம் இருந்தாக்கி நம்மளுக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குங்க, நிச்சயமாக கிடைக்கும். அது போகவும் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. அந்த முருகன் அருளால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கணுங்க. யாருக்குமே அந்த ஒரு நிலைமை மட்டும் வரவே கூடாதுங்க. ஏன்னா என்னுடைய 12 வருஷம் அனுபவங்க அது வந்து. இந்த 12 வருஷத்துலேயுமே நாங்கள் எங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சுங்கிறது எங்களுக்கு தாங்க தெரியும். லாஸ்ட்டு சஷ்டி விரதம் இருந்தேன். அது போக நிறைய இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தேன் நான் வந்து. அது மூலமாக எங்களுக்கு வந்து டக்குன்னு சஷ்டி விரதம் இருந்த அந்த மாதமே எங்களுக்கு கிடச்சிதுங்க. அடுத்த பேபிக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு அதே மாதிரிக்கு தாங்க செகண்ட் பேபியும் எங்களுக்கு அதே மாதிரிக்கு கிடச்சிட்டாங்க. விரதம் இருந்து ஒரே மாதத்துக்குள்ளேயே. எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்ததுங்க. இதே மாதிரிக்கு எல்லாத்துக்குமே கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க. இந்த மாதிரிக்கு எல்லாத்துக்குமே குழந்தை நிச்சயமாக கிடைக்குங்க. எங்களுக்கே 12 வருஷத்துக்கு அப்புறமா கிடச்சிருக்குங்கும்போது கடவுள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுப்பாருங்க. எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் நான் நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்னுடைய எப்படி எனக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே
உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேங்க. கண்டிப்பாக பாருங்கங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுடைய பூஜை பாத்திரம் எல்லாருமே இந்த மாதிரிக்கு நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. லெமன் வச்சு நம்ம ஒரு லெமன் இருந்தாலே போதுங்க. நான் இப்போ ஒரு லெமன் வச்சு எல்லாத்துக்குமே இந்த மாதிரிக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த தட்டுலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு கருப்பாக இருந்ததுங்க இந்த தட்டு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது ஊற வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுக்கும்போது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. எனக்கு இந்த டயத்தில் ரொம்பவே தேய்ச்சி எடுக்கவும் முடியலைங்க. ஆனால் இந்த மணிக்கு லைட்டாக தாங்க நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த பொருளை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம பாத்திரம் வந்து இவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுதுங்க. நான் அந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம இவ்வளோ அழகாக சூப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் வேறு எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவையில்லைங்க. இந்த 2 பொருள் இருந்தாலே நம்ம அழகாக இந்த மணிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் நான் இப்போ தேய்ச்சி தான் விட்ருக்கேன். அந்த பாத்திரம் பூஜை பாத்திரம் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த டயத்தில் நம்மளால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்பலாம் க்ளீன் பண்ணி தேய்க்க முடியாது. ஆனால் இந்த பொருளை வச்சு நம்மளுக்கு வந்து நம்ம பூஜை பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா நார்மலாக எப்போதுமே நம்ம பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சி கழுவும் போது பார்த்திங்களா நம்ம வந்து குடிக்கிற தண்ணி வச்சுருப்போம்லாங்க. அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாங்க. அப்போந்தாங்க அந்த பாத்திரம் வந்து நம்ம லாஸ்ட்டுக்கு பார்த்திங்களா 1 மந்த்துக்கு கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரிக்கு நான் இப்போ அந்த மணிக்கு தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம கழுவும்போது பார்த்திங்கன்னாக்கி சூப்பராக இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு தங்கம் மாதிரி ஜொலிக்குது அப்படிங்கிறத நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த மணிக்கு ஒரு 2 தண்ணியாக நம்ம வச்சு கழுவணுங்க. ஏன்னா சோப்பு நுரை அந்த இது எல்லாமே அழுக்கு தண்ணியாக ஆயிடுது பார்த்திங்களா. அதனால் ஒரு 2 தண்ணி விட்டு நம்ம வந்து சூப்பராக இதை கழுவி எடுத்துட்டோம்னாக்கி அவ்வளோ பளிச்சுன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்குதுங்க. நான் எல்லாத்தையுமே இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாமே இதை ஷேர் பண்ணலான் இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு வந்திருக்குது அப்படிங்கிறத. நம்ம வந்து இதை வந்து அப்படி தண்ணியோடு வச்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரிக்கு நம்ம உடனே ஒரு நல்லா டிஷ்யூ பேப்பரையாவது இல்லைனாக்கி நல்லா ஒரு காட்டன் கிளாத்து தாங்க நல்லா இந்த தண்ணி எல்லாமே உடனே நம்ம வந்து காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா இதை வந்து துடைச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி துடைச்சி எடுக்கிறதுனால பார்த்திங்கனாக்கி துடைக்காமல் அப்படியே வச்சிட்டோம்னா டாட்டாக அப்படியே அந்த தண்ணியெல்லாம் காஞ்ச இடங்கள் எல்லாமே அப்படி தெரியுங்க. அதனால தாங்க நம்ம வந்து இந்த மாதிரிக்கு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு உடனே துடைச்சி எடுத்துட்டோம்னாக்கி பார்க்கறதுக்கு இன்னும் பளிச்சுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய பூஜை பாத்திரம் இதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து எந்த ஒரு பொருளையும் வச்சு தேய்க்கவே வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த மாதிரிக்கு தேய்ச்சிக்கலாங்க. நான் இப்போது இந்த மாதிரிக்கு எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.